ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே கூகுளோட நோட்புக் எல்லாம் வீடியோ ஜெனரேட்டர் அதை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான புதிய ஏஐ வீடியோ ஜெனரேட்டர் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரீயா. அண்ட் இதில் இன்னொரு பியூட்டி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட், சீன் பை சீன் வீடியோ ப்ராம்ப்ட், டைலாக் இப்படி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட ஸ்டோரியை ஒரு லைனில் கொடுத்தா போதும். நீங்கள் டேரெக்டாக யூடியூப்க்கு அப்லோட் பண்ணுற மாதிரியான கம்ப்ளீட் ஃபைனல் வீடியோவை உங்கள் கையிலேயே தந்துடும். சரிங்க, இது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அவங்களும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கையோட லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணிருங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சரிங்க, இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். அதாவது உங்க குரோம்ல கூகுள் பேஜ் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல பாருங்க Crreo.ai இருக்கு. அதாவது CRREO.ai கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே அதான் காமிக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் இருக்கு பாருங்க. இங்கே வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவலா இந்த மாதிரி பேஜில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் நவ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் இன்டர்ஃபேஸ் காமிக்கும். இப்படி இதில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. வெல்கம் டு கிரியேன் வருது பார்த்தீங்களா, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க பாருங்க, வீடியோ மேக்கருக்கு, வீடியோ கிளிப்ஸ் மேக்கருக்கு நம்ம வீடியோ மேக்கர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் அ நியூ வீடியோன்னு இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து காமிக்கும். இது ஆக்சுவலாக ஒர்க்கிங் ஏரியா. சரிங்களா, இந்த இடத்துல பாருங்க ரெண்டு விஷயம் இருக்கும். ஆட்டோ ஸ்கிரிப்ட், மேனுவல் ஸ்கிரிப்ட். ஆட்டோ ஸ்கிரிப்ட்னு ஒன்றும் இல்லை, அதுவே வந்து ஸ்டோரியை ஜெனரேட் பண்ணும். அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம மேனுவல் ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம். ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நிறைய பேர் சொந்த கதையை வச்சிருப்பீங்க, சில விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் நோட் பேடில் டைப் பண்ணிட்டு அங்கே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி ரெடி ஆயிரும். சரிங்களா, இல்லாட்டி வந்து சாட் ஜிபிடியில் நம்ம எப்போ போல கேட்டுக்கலாம். இங்கே பாருங்க, ஹாய் ப்ளீஸ் கிரியேட் அ பியூட்டிஃபுல் அண்ட் என்கேஜிங் ஸ்டோரி ஃபார் மீ வித்தின் 1000 கேரக்டர்ஸ். ஏன்னா 1000 கேரக்டர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா இந்த வெப்சைட்டில் வந்து 1000 கேரக்டருக்குள்ளே தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. அதுவே போதுமானது, அதிகம். சரிங்களா, ஸோ அதனால் வந்து நான் 1000 கேரக்டருக்குள்ளே எனக்கு வேணும்னு கேட்டுட்டேன். அப்புறம் த ஸ்டோரி ஷுட் ஹேவ் அன் எமோஷனல் மெசேஜ், மெமரபிள் கேரக்டர்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் எண்டிங் அப்படின்னு நான் சிம்பிளாக கேட்டுட்டேன். சரிங்களா, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த ப்ராம்ப்ட், அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டோட லிங்க் இதெல்லாமே வந்து இந்த பார்த்துட்டு இருக்கிற வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன். சரிங்க, இப்போ இந்த ஸ்டோரி வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 1000 கேரக்டருக்குள்ள நம்ம கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி வந்து இந்த இடத்துல பாருங்க டபுள் பாக்ஸ் இருக்கு, கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். மறுபடியும் இந்த இடத்துல வெப்சைட்டுக்கு வந்துடலாம். வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு மேனுவல் ஸ்கிரிப்ட்ல தான் இருக்குன்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க, இல்லாட்டி ஆட்டோ ஸ்கிரிப்ட்ல இருக்க போகுது. ஸோ மேனுவல் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டோரி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் ஸ்டைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு 3 விஷயம் கேட்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட், இதில் வந்து டியூரேஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 minute 2 3 எல்லாம் இருக்கும். பட் 1 minute போய்க்கலாம். ஏன்னா அதுக்கு மேலெல்லாம் போனீங்கன்னா பே பண்ண சொல்லும். ஸோ 1 minute ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் இருக்குது, நம்ம ஜென்ரலில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோன் இருக்குது, டோன் வந்து கேஷுவலே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சேஞ்ச் லாங்குவேஜ் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நான் தமிழில் கொடுத்தேன். சரிங்களா, நான் ட்ரை பண்ண எனக்கு வரல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், சூப்பரான ஆப்ஷன் நான் வச்சுருக்கேன். சரிங்களா, ஜஸ்ட் நான் ரேண்டமாக தமிழ்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க ஆடியோன்னு இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கு. இதில் போயிட்டீங்கன்னா நிறையா ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க, யார் பிடிச்சிக்குதோ அதை வச்சுக்கலாம். சிலதெல்லாம் பெய்டு வெர்ஷனும் இருக்கும். பட் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஃப்ரீ. இந்த அலாய், எக்கோ, ஃபேபிள், ஓனிக்ஸ், நோவா இதெல்லாம் ஃப்ரீ. ஸோ இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா, சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ வந்து ஆட்டோன்னு கொடுத்துருங்க. ஆட்டோன்னு கொடுத்துட்டிங்கன்னா சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அதுவே போட்டுக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் வீடியோ, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓரியன்டேஷன் இருக்கு, அதாவது ஃபுல் லென்த்துக்கா ஷார்ட்ஸ்க்கான்னு சொல்லி. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் வந்து ஷார்ட்ஸுக்கு சூப்பராக இருக்கும். பட் நான் இருந்தாலும் வந்து ஃபுல் லென்த்துக்கே கொடுத்துட்றேன், ஹரிசாண்டல் கொடுத்துட்டீங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் சினிமாட்டிக், ஃபேண்டசி, இல்லுஸ்ட்ரேஷன், கார்ட்டூன் எல்லாமே இருக்குது. நம்ம கார்ட்டூன் கொடுத்துடலாம். சரிங்களா, அது நம்மளுக்கு வேணும். ஸோ இமேஜ் மாடல் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இது வந்து ஃப்ரீ. இந்த காலோ எஸ்டன் இருக்குல்ல, இது வந்து ஃப்ரீ. இதெல்லாமே பெய்டு வெர்ஷன், நம்ம ஃப்ரீயாக போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ மோட் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பெய்டு வெர்ஷன். ஸோ வந்து 1.1 நம்மளுக்கு போதும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் வந்து ஆட்டோலேயே இருக்கட்டும். அந்த சீன் பை சீனுக்கு அந்த மாதிரி அதுவே வந்து அப்ளை பண்ணிக்கும். ஸோ இது வந்து நான் ஆட்டோலேயே கொடுத்துறேன், இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சூப்பரான ஆப்ஷன் இருக்குது, சப்டைட்டில்ஸ்.
இப்போ வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது கீழே வந்து சப்டைட்டில் வரும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஒரு ஒரு ஹியூமன் டச் சரிங்களா, அடிக்கடி சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் அதுவே கொடுக்குது பாருங்க, இதெல்லாம் வந்து சூப்பரான ஆப்ஷன், பயன்படுத்திக்கங்க. ஸோ சப்டைட்டிலில் வந்துட்டு அந்த லெட்டர் வந்து எங்கே வரும்னு சொல்லி கேட்குது. எப்போவுமே வந்து வீடியோ ஓடிட்டு இருந்ததுன்னா கீழே தான் வரணும், அதனால வந்து பாட்டமே கொடுத்துறேன். இந்த சென்டர் டாப்பில் வேண்டாம், பாட்டம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சப்டைட்டிலோட கலருமே கேட்குறாங்க. அதை வந்து என்ன கலரில் அது எழுத்து வரணும்னு சொல்லி நான் வந்து எப்போ போல ஒயிட்டே கொடுத்துறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் சப்டைட்டில் சைஸ் இருக்கு பாருங்க, 14 இருக்கு. நான் கொஞ்சம் 20 பண்ணிடுறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்கற கொஞ்சம் விசிபிளாக தெரியும் சரிங்களா. அவ்வளோதாங்க கான்செப்ட். இப்போ வந்து எல்லாமே நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் கஸ்டமைசேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துல இன்ட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஆப்ஷனு. நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு புதுசாக இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்க ஆட் கேரக்டர்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கதைக்குள்ளே வர கேரக்டர்ஸை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி பர்பஸ்க்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பேஸ்டா ஃபோட்டோ பேஸ்டான்னு கேட்பாங்க. நம்ம டெக்ஸ்ட் பேஸ்டே கொடுத்துடலாம், ஏன்னா இதுலேயே சூப்பராக இருக்கும். இது கம்ப்ளீட் ஃப்ரீ. இல்லை ஃபோட்டோ பேஸ்டு போயிட்டீங்கன்னா இதில் வந்து அப்கிரேட் பண்ண சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணலாம். இதுலேயே ரிசல்ட் நல்லா வந்துச்சு. இந்த டெக்ஸ்ட் பேஸ்டு கொடுத்துருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஆப்ஷன் கேட்குதுங்களா. இப்போ நம்ம சேட் ஜிபிடி வரலாம். இங்கே நான் என்ன கேட்டிருக்கேன்னா, இங்கே பாருங்க, இப்போ நான் ஸ்டோரி கொடுத்துருச்சு. அடுத்து நான் சிம்பிளாக கேட்டிருக்கேன். என்னன்னா வந்து இதில் சீன் பை சீனெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் கேரக்டர் ப்ராம்ப்ட் மட்டும்தான். இங்கே நான் தமிழில் சொல்கிற பாருங்க என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லி. இந்த ஸ்டோரிக்கு உள்ள வர கதாபாத்திரங்களின் இமேஜ் ப்ராம்ப்ட் எனக்கு தனித்தனியாக கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டேன் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்துருச்சு. இதில் ஒன்றும் இல்லை, மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மீரா பாட்டியும் இந்த அர்ஜுன் பாய் மட்டும்தான். மற்ற அந்த 3 யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் எல்டர், ஆப்ஷனல் பட் சப்போர்ட்டிங் கேரக்டர் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்புறம் வில்லேஜ் உமன் சப்போர்ட்டிங் கேரக்டர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜர்ஸ் குரூப் ப்ராம்ப்ட். வில்லேஜர்ஸ் எல்லாம் யார் வேணால் ரேண்டமாக வரட்டு போகட்டும், அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் விட்டுறலாம். மெயின் கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி வரணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் யார், இந்த மீனா அப்படிங்கிற அந்த ஓல்டு உமன், அவங்களோட நேமை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த வெப்சைட் வாங்க, வந்துட்டு இங்கே பாருங்கள் ப்ளஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க செல்ஃப் கண்டெய்னர் இருக்குங்களா, இது வந்து ஒவ்வொரு நாள் மாறிட்டே இருக்கும். ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரிமூவ் பண்ணிட்டு இந்த பார்ட்டியோட நேம் வந்து இங்கே கொடுத்துடலாம் சரிங்களா. யாருன்னு சொல்லி இந்த மீனா ஓல்டு உமன் கேரக்டர் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செலக்ட் ஆல் கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இப்போ இந்த சேட் ஜிபிடியில் இருக்குது பாருங்க, இந்த பார்ட்டியோட கேரக்டர் ப்ராம்ப்ட், இதை கொடுத்தா போதும். நீங்கள் இந்த இமேஜ் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் கேரக்டர் கன்சிஸ்டன்சி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுவே சூப்பராக கொடுக்கும். இங்கே பாருங்க நான் கொடுத்துட்டேன். இப்போ ஒன் மோர் கேரக்டர் யாரு, இந்த அர்ஜுன் பாய். இப்போ அவங்கள ஆட் பண்ணணும். என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு இன்னொரு ப்ளஸ் வந்துருச்சு, இதை கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மறுபடியும் கேட்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேட் ஜிபிடி வந்துட்டு இந்த அர்ஜுன் பாய் இவங்களோட நேமை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா. இவங்க யாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு டைட்டில், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ மறுபடியும் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து உள்ள டிஃபால்ட்டாக இருக்கும், அதை தூக்கிடலாம். மறுபடியும் சேட் ஜிபிடி வந்துட்டு இந்த அர்ஜுன் பாயோட கேரக்டரை உள்ள காப்பி பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான், காப்பி பண்ணிட்டோம். மறுபடியும் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து உள்ள நான் பேஸ்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான் சரிங்களா. இல்லை உங்களுக்கு இன்னும் மறுபடியும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துட்டே போகலாம், கேரக்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. நான் வந்து 2 பேரே போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கேரக்டர்ஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ இங்கே பாருங்க டயலாக் இருக்குது. டயலாக் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெக்ஸ்ட் பேஸ்டு பார்த்துட்டீங்க, ஃபோட்டோ பேஸ்டு தான் வந்து அப்கிரேட் வெர்ஷன், அது நம்மளுக்கு தேவையில்லை, இதுலேயே பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டயலாக் இருக்குது. டயலாக்னு ஒன்றும் இல்லை, அந்த பார்ட்டியோட நேமு ப்ளஸ் அவங்களோட ப்ராம்ப்ட், அந்த அர்ஜுனோட நேமு ப்ளஸ் அவங்க ப்ராம்ப்ட் இருக்கும். இந்த இடத்துல அவங்க எந்தெந்த வாய்ஸில் பேசணும் அப்படின்னு சொல்லி அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்க சூப்பர் ஆப்ஷன் தானே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் வாய்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சில பெய்டு வெர்ஷனெல்லாம் இருக்கும், பட் நான் சொல்கிற மாதிரி ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கும். இந்த ஈகோ, ஃபேபிள், ஓனிக்ஸ், நோவா இதெல்லாம் இதில் ப்ளே பண்ணி பாருங்கள், எது வந்து பாய் வாய்ஸு, எது கேர்ள் வாய்ஸு, எது கொஞ்சம் மெச்சூர்டான உமன் வாய்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ளே பண்ணிங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்து அலைன் இருக்குது பாருங்கள், இதை நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. இது வந்து ஆக்சுவலாக மென்ஸ் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, சும்மா உங்களுக்கு டுட்டோரியல் தானே. இந்த இடத்துல கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள், இவங்க என்ன வாய்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. இவங்க உங்களுக்கு ஓகேனா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாய் பாருங்கள், அவங்களோட வாய்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பெய்டு வெர்ஷன். ஃப்ரீயில் போயிட்டு நான் சும்மா ஜஸ்ட்டு ஃபேபிள்னு கொடுத்துட்றேன் சரிங்களா. கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். இங்கே ப்ளே பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள் நம்ம கேரக்டர் ப்ராம்ப்ட்டும் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் டயலாகும் வந்து என்ன வாய்ஸெல்லாம் பேசணும், இவங்க மேலா ஃபீமேலா அதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டோரி ரெடி பண்ணிட்டோம், கேரக்டர் உள்ளே கொண்டு வந்துட்டோம், அவங்க என்ன வாய்ஸில் பேசணும், கன்சிஸ்டன்ஸாக அவங்க எப்படி இருக்கணும் எல்லாமே நம்ம உள்ளே வச்சுட்டோம் சரிங்களா. கஸ்டமைசேஷன் டன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள்
ஜெனரேட் ஸ்டோரி போர்டு இருக்குங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்மளுக்கு இமேஜ் எல்லாம் வந்து அதுவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இமேஜை காமிக்கும். அதில் ஏதாவது ஆல்டர் வேணும்னா நம்ம மேனுவலாக பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா மடி வந்து இங்கே இன்னொரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வீடியோவை ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும் சிங்கிள் ஷாட்டில். ஸோ இப்போ இங்கே பாருங்க, நம்ம நினச்ச மாதிரியே வந்து சீன் பை சீன் வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து அதுவே பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு கன்சிஸ்டன்ஸாக ரெடி பண்ணிடுச்சு. கேரக்டர்ஸ் எல்லாம் யாருமே மாறல, அந்த பாட்டி அந்த பையன் எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்காங்க. சரிங்களா, இப்போ ஃபோட்டோ பேஸில் கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி வருமோ அதே மாதிரி டெக்ஸ்ட் பேஸ்லேயே நம்மளுக்கு வந்துருச்சு. சரிங்களா, இப்போ ஓகே இல்லை எனக்கு வந்து ஒரு சின்ன சீன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரெண்டாவது இமேஜ் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த இமேஜ் வந்து என்ன டீடெயிலோடு இங்கே இருக்கோ அது உங்களுக்கு கிடச்சிரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டைல் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்கெட்ச் வேணும், டிராவிங் வேணும், பெயிண்டிங், ஃபேண்டசி, சினிமாட்டிக், ஃபோட்டோ ரியலிஸ்டிக் எது வேணால் கொடுத்துக்கலாம். பட் நான் கார்ட்டூன்லேயே கொடுத்துட்றேன், ஏன்னா கார்ட்டூன் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா, அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ப்ராம்ப்ட் இருக்கு. சின்ன வேற ஏதாவது நீங்கள் அப்டேட் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, இவங்க ஏதாவது பேச வைக்கிறது, உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீஜெனரேட் இமேஜ் இருக்குங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெனரேட் ஆகி கீழே வந்து உங்களுக்கு ஷோவாக ஆரம்பிக்கும். இந்த இமேஜுக்கு கீழே ஷோவாக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ரீப்ளேஸ்ன்னு கேட்கும். இதில் உங்களுக்கு 2-3 இமேஜ் காமிக்கும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜுக்கு பதிலாக இது வந்து புதுசாக போய் எங்கே செட் ஆகிக்கும். சரிங்களா, இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ எனக்கு இதெல்லாமே ஓகேங்களா, இமேஜ் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஜெனரேட் அசெட் இருக்குங்களா, இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி வந்து அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. வித் கேரக்டர் கன்சிஸ்டன்சி, வாய்ஸ் ஓவர், விஷுவல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. சரிங்களா, இப்போ இதெல்லாம் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு, நான் பாஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் மாதிரி காமிக்கும். இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் இமேஜ் மாதிரி காமிக்குதுங்களா, பட் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஆக்சுவல் வீடியோ வந்து ப்ளே ஆயிரும். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து இங்கே மேலே பாருங்கள், ஃபைனலைஸ் வீடியோ ஒன்று இருக்குது, கிளிக் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வீடியோ வந்து ஃபைனலைஸ் ஆயிரும். ஏன்னா இது கொடுத்தா தான் நீங்கள் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வீடியோ நம்மளுக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நின்றுச்சு அந்த ஃபைனலைஸ் வீடியோ கொடுத்ததுனால. ஸோ இப்போ இந்த இடத்துல 3 டாட் இருக்குங்களா, கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டவுன்லோட் இருக்குது. கொடுத்துட்டிங்கன்னா வந்து வீடியோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா VN எடிட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை லேப்டாப் பிசினா இந்த மாதிரி வந்து கேப்கட்டோட ஃப்ரீ வெர்ஷன் வந்து குரோமில் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்குது, இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பாருங்கள் ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் இந்த இடத்துல இம்போர்ட் இருக்குங்களா, அதை கொடுத்துடலாம். இந்த இடத்துல பாருங்கள் நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து இங்கே இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வீடியோ எடிட்டருக்குள்ளே வந்துருச்சு. ஜஸ்ட் இதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் டைம் லைனில் வச்சிடுறேன். அவ்வளோதான். இதில் சீன் பை சீனாக இருந்தால் தான் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். பட் இதில் சிங்கிள் ஃபைல் தானே, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நிறைய பேர் வந்து அடிக்கடி கேட்குறீங்க இப்போது வாட்டர் மார்க் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி. நான் வந்து இப்போ VN எடிட்டராக இருந்தாலும் சரி, இல்லை கேப்கட்டாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னிக்கலாக யோசிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஜஸ்ட் ஸ்க்ரீன் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நான் பண்ணுற பாருங்கள், ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. அவ்வளோதான். சரிங்களா, நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னா அது போயிடும். இங்கே மறைஞ்சிருச்சு தெரியுதுங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கவரேஜ் எல்லாம் உங்களுக்கு போயிடாது. இப்போ நீங்கள் இழுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவெல்லாம் கொஞ்சம் ஜூம் மாதிரி ஆகுதுங்களா, நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிடுதுன்னு. அப்படி இல்லை, பெருசாக விஷுவல்ஸ் போயிடாது, இதுவே உங்களுக்கு போதுமானது. சரிங்களா, இந்த மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா வந்து இந்த இடத்துல உங்கள் சேனல் நேம் வைக்கலாம், இல்லாட்டி சப்ஸ்கிரைப் அப்படின்னு வைக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம். சரிங்களா, இல்லாட்டி வந்து VN எடிட்டர் கேப்கட்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மாஸ்க்கு கூட யூஸ் பண்ணி அதை ஹைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோவோட ஒரிஜினல் சவுண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நம்ம அப்படியே வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அது இங்கிலீஷில் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம 2 வேலை சிம்பிள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். வாய்ஸ் ஓவர் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், வாய்ஸ் ஓவர்னு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்டோரி வந்து பார்த்து பேச ஆரம்பிக்கலாம். அடிக்கடி சொல்கிற மாதிரி ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுங்க, ரொம்ப சேஃபு. இந்த இடத்துல ChatGPTயில் போயிட்டு இந்த கதை கீழே அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அது கீழே வந்து ஐ நீட் தமிழ் வாய்ஸ் ஓவர் ஃபார் திஸ் ஸ்டோரி இன் சிங்கிள் பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன். நம்மளுக்கு ஸ்டோரி கிடைச்சிருச்சுங்களா வாய்ஸ் ஓவர். இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா, காப்பி பண்ணிவிட்டு இந்த VN எடிட்டர் சாரி இந்த கேப்கட் வந்துட்டு இங்கே நோட் பேடில் ஓப்பன் பண்ணி இங்கே பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கோங்க கரெக்டாக. இதை பார்த்துட்டே நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டே வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த டோன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்கள் ஸ்டைலில் வந்து அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சரிங்களா, இது வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட். சரிங்களா, பண்ணிவிட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூடியூபோட அஃபிஷியல் ஆடியோ லைப்ரரி இருக்குது, அங்கேருந்து நீங்கள் சினிமாட்டிக் ஸ்டைலில் ஹாலிவுட் ஸ்டைலில் BGM எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஃப்ரீ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சேஃபும் கூட. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஜஸ்ட்டு நான் இம்போர்ட் கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு டவுன்லோட் போகிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலிருந்து நான் அஃபீஷியலாக சேவ் பண்ண பேக்ரவுண்ட் மியூசிக் தான். நான் வந்து எது ஒன்று ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், வீடியோ லென்த்துக்கு மேலே இந்த பிஜிஎம் லென்த் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே ஹர்சரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன் இங்கே வந்துடும். வந்துட்டு இந்த பிஜிஎம்மை கிளிக் பண்ணுங்கள். இப்போ Ctrl B கொடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பார்ட் தனியாக போயிடுச்சிங்களா? இப்போ டெலிட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இப்போ இங்கே பாருங்கள், வீடியோ அண்ட் பிஜிஎம் சேம் லென்த்தில் வந்துருச்சு. இப்போ அந்த பிஜிஎம்மை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வால்யூம் மைனஸ் பண்ணிக்கங்க இது வரைக்கும் கொஞ்சம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்க இல்லையா, அது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், அதுக்காக. இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வீடியோ ரெடி, சூப்பரான அஃபீஷியல் பேக்ரவுண்ட் மியூசிக் ரெடி, சேஃபாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ஸ் ஓவர் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ChatGPTயில் வாய்ஸ் ஓவர் கேட்டு வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நோட் பேடில் சிறுசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பார்த்து அப்படியே உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம், டோன்ஸ் எல்லாம் யூனிக்காக ஆட் பண்ணி அப்படியே படிக்க ஆரம்பிங்க. வாய்ஸ் ஓவர் இது வரைக்கும் வந்து முடிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து வாய்ஸ் ஓவர்னா மறுபடியும் நான் வந்து சும்மா இதே நான் ஆட் பண்ணுறேன். இதை ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் ஓவர்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிஜிஎம், இது வாய்ஸ் ஓவர், சும்மா எக்ஸாம்பிளுக்கு. இதை நான் வந்து கட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் ஓவரோட சவுண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இருக்கிறத விட கொஞ்சம் 3.5, 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வாய்ஸ் ஓவர் சூப்பராக கேட்கும், நல்லா யூனிக்காக கிளியராக கேட்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், அதுவும் வந்து பேலன்ஸ்ட் ஆயிரும். ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னா ஜஸ்ட் இதை இங்கே வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்குது, பக்காவாக இருக்குது அப்படின்னா வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் இருக்குது. சரிங்களா? எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் நேம் கொடுத்துக்குங்க, எங்கே சேவ் ஆகணுமோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு 1080p போதும், 2K 4K 8K அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட்டு இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், மொத்தமே 58 MB தான். சரிங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ இதில் எந்த அளவுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி அதையும் பார்த்துடலாம். இங்கே மேலே பாருங்கள், அன்லாக் ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைஸிங் எல்லாம் காமிக்க ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து இது எல்லாமே பெய்டு வெர்ஷன். பட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த $0 அப்படிங்கிற ஃப்ரீ வெர்ஷனில் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். இங்கே ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது கீழே பாருங்கள் எவ்வளோ வரை கிரியேட் பண்ணலாம்னா 1 நிமிஷம் நீளமுள்ள வீடியோ வந்து இன்ட்டு 5 வீடியோஸ் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து சாம்பிள் ஆட் பண்ணல, அந்த சாம்பிள் பாருங்கள், அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம். அதே மாதிரி வீடியோஸ் வந்து இன்ட்டு 5 வீடியோ வந்து உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். சரிங்களா? இது வந்து மற்ற சர்வீஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ எல்லாமே பிட்டாக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரே ஷார்ட்டில் 1 மினிட் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிடுறோம். இன்ட்டு 5 அதே மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். இது வந்து பெஸ்ட்டு. மேலும் வேணும்னா நீங்கள் டெம்பரரி மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேக் வந்துடுறேன். இப்போ ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ நான் ஆட் பண்ண போறேங்க. ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கவே இல்லை, அதுக்காக இப்போ பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புறேங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கையோட லைக் பண்ணி ஹைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ பத்தின குறைகள் நிறைகள் எது வேணும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அதை நான் சரி செஞ்சுட்டு அடுத்த டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் பெட்டரா நான் வந்து கண்டென்ட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்ல உங்க எல்லாத்தையும் வந்து அடுத்த டைம் நான் வந்து சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இப்போ சாம்பிள் வீடியோ பாருங்க. ஒரு சிறிய கிராமத்தில் மீரா என்ற வயதான பாட்டி தினமும் மாலை நேரத்தில் ஆற்றங்கரையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைப்பார். ஏன் இந்த விளக்கை ஏற்றுகிறீர்கள் என்று கிராம மக்கள் கேட்டால், இருளில் வழி தவறியவர்களுக்காக என்று புன்னகையுடன் பதில் சொல்வார். ஒரு நாள் கடுமையான புயலால் ஆறு வெள்ளத்தில் கரை புரண்டது. அப்போது அர்ஜுன் என்ற சிறுவன் பாலத்தை கடக்கும் போது வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டான். பயத்துடன் போராடி கொண்டிருந்த அவன் தொலைவில் மங்கலாக ஒளிரும் ஒரு விளக்கை கண்டான். அந்த ஒளியை நோக்கி நீந்தி சென்ற அர்ஜுன் பாதுகாப்பாக கரையை அடைந்தான். மறுநாள் மீரா பாட்டியின் அந்த சிறிய விளக்குதான் சிறுவனின் உயிரை காப்பாற்றியது என்பதை அனைவரும் அறிந்தனர். அதன் பிறகு கிராமத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு முன் ஒரு விளக்கை ஏற்ற தொடங்கினர். பல ஆண்டுகள் கழித்து மீரா பாட்டி இந்த உலகில் இல்லாவிட்டாலும் அந்த கிராமம் ஒவ்வொரு மாலையும் நூற்றுக்கணக்கான விளக்குகளால் ஒளிர்ந்தது. அந்த மக்கள் தங்களுக்காக அல்ல, மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காகவே அந்த விளக்குகளை ஏற்றினர். ஒரு சிறிய கருணை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரிய ஒளியாக மாறும் என்பதே இந்த கதையின் அழகான செய்தி.